தாத்தாவிடம் பேரன் கேட்குறார், தாத்தா நான் வந்து வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக மாற வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், அதற்கு எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரன் கேட்குறார். கேட்குற நேரம் தாத்தா சொல்லுகிறார், என்னோடு வா ஒரு பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாத்தா வந்து அந்த பேரனை வந்து அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் ஒரு பிளான்ட், அதாவது மரங்கள் விற்கிற ஒரு இடத்துல 2 மரங்களை வந்து வாங்குகிறார். 2 மரங்களை வாங்கி தன்னுடைய பேரனோடே வீட்டுக்கு வந்து ஒரு மரத்தை தான் வாழ்கிற அந்த லிவிங் ரூமிலே வந்து வைக்கிறார். நாங்கள் சொல்லுவோம் அந்த பூச்சாடியிலே வந்து வைக்கிறார், தன்னுடைய வாழுகின்ற அந்த அறைக்குள்ளே வைக்கிறார். இன்னொரு மரத்தை அந்த வீட்டுக்கு வெளியிலே இருக்கிற முற்றத்தில் வந்து நாட்டுகிறார். இப்போது அந்த அதாவது பேரனுக்கு வந்து இன்னுமே அதற்குரிய விடைகள் எதுவுமே கிடைக்கவில்லை. தாத்தா சொல்லுகிறார், நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் வந்து தாத்தாவை தரிசிப்பதற்காக அவருடைய விடுமுறை நாளிலே தான் வந்து தாத்தாவை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார். இப்போ விடுமுறை முடிந்து அந்த பேரன் வந்து அவருடைய ஊருக்கு போய்விட்டார். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்திலே வந்து பேரன் ஒரு 4 வருடங்கள் கழித்து திரும்பவும் தாத்தாவை சந்திப்பதற்காக வருகிறார். இப்போது தாத்தாவிடம் கேட்கிறார், நான் வந்து உங்களிடம் வந்து முன்னாடி வருகின்ற போது ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது நான் வெற்றி பெற வேண்டும், ஒரு வெற்றி பெற்ற மனிதராக வாழ வேண்டும், அப்படியாக இருக்கிற போது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், என்ன மாதிரியான விஷயங்களை நான் வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதற்கான பதிலை நீங்கள் அப்போது சொல்லவில்லை, இப்போது நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரன் தாத்தாவிடம் கேட்கிறார். தாத்தா சொல்லுகிறார், வாங்கள் எங்களுடைய மரங்களை நாங்கள் நாட்டியிருந்தோம், ஞாபகம் இருக்கிறதா, பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லிவிங் ரூமில் இருந்த அந்த மரத்தை கொண்டு போய்த்து காட்டுகிறார். அந்த மரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை பார்த்துவிட்டு வாங்கள் நாங்கள் வெளியே நாட்டி வைத்திருந்த அந்த மரத்தை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வைத்திருந்த மரத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய பேரனை அழைத்து கொண்டு தாத்தா போகிறார். அந்த மரம் ரொம்ப வேகமாக வளர்ந்து ஒரு பெரிய விருட்சமாக மாறி இருக்கிறது. அதனுடைய வேர்கள் தடிமனாக இருக்கிறது, அதனுடைய தண்டு ரொம்ப தடிமனாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக அது இருப்பதை வந்து பேரன் வந்து பார்க்கிறார். இப்போது தாத்தா அந்த மரத்துக்கு அடியிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் இதன் மூலமாக என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரம், அப்போது அந்த பேரன் சொல்கிறார், எனக்கு எதுவுமே புரியவில்லை, நீங்கள் தான் இதுக்குரிய தெளிவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது தாத்தா வந்து சொல்கிறார், 2 மரங்களும் நாங்கள் 2 மரங்களும் வாங்குகிற போது ஒரே மாதிரி தான் இருந்தது, ஒரே சைஸில் தான் இருந்தது. ஆனால் மரத்தை கொண்டு வந்து நாங்கள் எந்த இடத்திலே நாட்டினோம் என்பது தான் இந்த மரத்தினுடைய வித்தியாசத்துக்கு காரணம். ஒரு மரத்தை நான் வீட்டுக்குள், அதாவது நான் வாழுகிற வீட்டுக்குள் வந்து பூச்சாடியிலே வைத்திருந்தேன். அந்த பூச்சாடிக்குள் இருந்த மரத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை, அதாவது அதற்கு இடிமின்னல் தாக்கவில்லை, அதாவது அதை வந்து எந்தடைய விலங்கு, எந்த ஒரு ஆடோ மாடோ எதுவுமே அதை கடித்து விடவில்லை, ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ்லேயே அது இருந்தது. அதனால் அது அப்படியே இருக்கிறது. ஆனால் வெளியே முற்றத்தில் நாட்டியிருந்த மரம் இடிமின்னல்களால் தாக்கப்பட்டது, சில நேரம் ஆடு மாடுகள் வந்து அதை கடித்திருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு அது வேரூன்றி ரொம்ப ஒரு ஆழமாக அதனுடைய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு அந்த ஸ்ட்ராங்காக மாறி ஒரு பெரிய விருட்சமாக மாறி இருக்கிறது. ரைட், அதை சொல்லிவிட்டு தாத்தா சொல்லுகிறார், வெற்றி என்பது வெறுமனே ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் அல்ல. வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய இடர்பாடுகளை, சிக்கல்களை, பிரச்சனைகளை, நிறைய விமர்சனங்களை தாண்டித்தான் ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியுமே தவிர ஈஸியான, நாங்கள் சொல்லுவோம் ஒரு சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் ஈஸியாக இருக்க முடியுமான ஒரு இடத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. நாங்கள் விருட்சமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால், 4 பேருக்கு பிரயோசனம் அளிக்கிற, அல்லது நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நிறைய தடைகளை நாங்கள் தாண்டித்தான் ஆக வேண்டும். அது ரியாலிட்டி, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ரியாலிட்டியை நாங்கள் எதிர்கொள்ளாமல், பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல், சிக்கல்களை எதிர்கொள்ளாமல், விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் நாங்கள் ஒரு நாளும் ஒரு பெரிய விருட்சமாக மாற முடியாது என்கிற ஒரு பெரிய தத்துவத்தை தன்னுடைய பேரனுக்கு தாத்தா சொல்லி கொடுக்கிறார். வாழ்க்கையிலே நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சிக்கல்கள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை, சிக்கல்களை, விமர்சனங்களை விட்டு விடுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க முடியாது. அப்படி ஓடிவிடுகின்ற மனிதர்களாக மாறுகின்ற பொழுது நாங்கள் வாழ்க்கையிலே ஜெயிப்பது அசாத்தியமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அந்த பிரச்சனைகளை எப்படி